என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சுடிதார் தைக்க போகிறேன். இப்போ டாப்போட முன்னாடி பக்கத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் இப்படி வச்சு இங்கே தையல் போடுறேன். இப்படி தைச்சு இப்படி தைச்சிட்டு இந்த வளைவில் வந்து லைட்டாக இப்படி வெட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த வளைவு வந்து கரெக்டாக வரும். இப்படி தைச்சிட்டு அதுக்கப்புறமா இப்படி பேக் சைடு திருப்பிக்கலாம். பேக் சைடு திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டு தைக்கலாம். இப்படி திருப்பி அதே மாதிரியே தைக்கணுமா? இப்படி நல்லா தேய்ச்சிட்டோம்னா தையல் நல்லா வரும். டிசைன் இருக்கிற பக்கத்தை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் லைனிங்கை வச்சு தைச்சோம்னா நம்ம பெரட்டும் போது ஈஸியாக நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போ தைச்சிட்டு மறுபடியும் திருப்பி போடணுமா பீஸ்? அதையே இந்த மாதிரி தைச்சிட்டிங்கல்ல, தைச்சிட்டு இப்போ திருப்பி போட்டு தையல் போட்டுக்கலாம். இப்படி இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்குதா? இந்த மாதிரி இருக்கிறது இங்கே சைடில் இப்படி வெட்டிக்கலாம். வெட்டினோம்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக விழுகும். ஓ சரி சரி. இல்லைன்னா அந்த பக்கம் ஷேப் கரெக்டாக விழுகாது. ஸ்டார் மாதிரி டிசைன் நம்ம கரெக்டாக வேணும். இது எத்தனை பக்கம் வெட்டணும்? முன்னாடி டிசைன்னா இங்கே நம்ம இது பண்ணுறோம்ல, ஆமாம், ஜாயின் பண்ணுறோம்ல, அங்கே மட்டும் வெட்டிக்கலாம். இங்கெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு விழுந்துடும். இங்கே வந்து மடங்காது, துணி மடங்காமல் இந்த ஷேப் வந்து கரெக்டாக விழுகாமல் போயிடும். அதனால தான் இங்கே நம்ம வெட்டினோம்னா ஷேப் கரெக்டாக விழுகும். ஸ்டார் மாதிரி டிசைன் விழுகும். இதே அதுக்கு மேலே தையல் போட்டுறதா? ஓகே, இப்போ நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக வந்துருச்சு. சொல்லு. இப்போ இது தையல் போடுறது, இது வந்து லைனிங் வச்சு ஒரு தையல் போட்டுக்கேன். சும்மா டெம்பரவரியாக ஒரு தையல் போட்டு, அதாவது துணி விலகாமல் இருக்க, துணி விலகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தையல் போட்டுக்கேன். இப்போ ஓப்பன் வைக்கிறதுக்காக நம்ம ஓப்பன் வைக்கிறதுக்கு இப்படி தைச்சிக்கலாம். தைச்சிட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்க. இந்த ரெண்டு இப்படி மடித்து வச்சு தைக்க ஓப்பன் விடணுமா? இன்னொரு சைடு ஓப்பனுக்கு இப்படி மடித்து அடிச்சுக்கலாம். மேலேருந்து அடிக்கணும். அதே மாதிரி இதுலேயே ரெண்டு பக்கம் தைக்கணுமா? பேக் சைட்லேயும் ஒரு தையல் ஃபஸ்ட் போட்டுக்கணும். இதே மாதிரி அந்த சைடும் போட்டுக்கணும், ரெண்டு பக்கமும். இப்போ பேக் சைட்லேயும் ஓப்பன் அடிச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு தைக்கணும். ஃப்ரெண்டு ரெண்டையும் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்று சேர்ந்தாப்பில் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஷோல்டரையும் தைக்கணும் ஃபஸ்ட்டு. கை வைக்கலாம்.
இதையும் மடித்து தைக்கணுமா? எத்தனை மடிப்பு? 2. எப்பவும் போல் 2 மடிப்பு மடிச்சு. இது இப்படி கையை ஜாயின் பண்ணிக்கலாம். பீஸ்மே அந்த இது டாப்பு. டாப்பில் வச்சு கையை இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓ இந்த மாதிரி. இதை வந்து ஃபஸ்ட்டு சென்ட்ரு கரெக்ட் பண்ணு. லைட்டாக வெட்டி விட்டுட்டு இந்த ஷோல்டர்கிட்ட இந்த சென்ட்ரு வர மாதிரி தைக்கணும். ஓ அப்பதான் அந்த சைடு இந்த சைடு கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் ஏறி ஒரு பக்கம் இறங்குற மாதிரி வந்துடும். சரி கையை வச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? கை தச்சு வச்சு இப்போ சைடு எடுக்கணும். ஓ சைடு எப்படி அடிக்கிறது? இப்படி பேக் சைடு திருப்பி போட்டுட்டு இந்த கை எந்த அளவோ அந்த அளவு முதல்ல எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சைடை கரெக்டாக இப்படி வச்சுட்டு சைடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓ சைடு இப்போ இதே கடைசியில் கீழே லைட்டாக மடக்கி அடிச்சுக்கலாம். ஓ அமர்த்திருங்க. இப்போ டாப்பு இன்னும் கொஞ்சம் சொல்லு. அவ்வளோதான், சுடிதார் ஃபினிஷிங் ஆயிடுச்சு.